தடை உத்தரவு பிறப்பித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய இந்தியாவுடைய ஆட்சிக்கு எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிற போதும் அதன் பிறகு எத்தனையோ ராஜாக்கள் ஆட்சி செய்த போதும் நம் மக்களுக்கு கிடைக்காத சலுகை, கிடைக்காத கல்வி, கிடைக்காத இடஒதுக்கீடு, கிடைக்காத உரிமைகள் அனைத்தும் இந்தியாவிற்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் கிடைத்தது. கல்வி கொடுத்தார்கள், இருக்க இடம் கொடுத்தார்கள், விவசாயம் செய்து பிழைப்பதற்கு நிலம் கொடுத்தார்கள், அனைத்து உரிமைகளும் கிடைத்தது. அதனுடைய சாராம்சம் அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றினார்கள். மேலைநாடுடைய சட்ட வடிவம் ஐயாவுக்கு தெரிந்த கத்துக்கிட்ட அத்தனை விஷயங்களும் சட்டமாக எழுதி அனைத்து மக்களுக்கும் அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்று வழங்கப்பட்டது. அதை கொடுத்தாக்க இந்த மன்னர்களாக இருக்கக்கூடிய ராஜாக்கள் அவர்களுக்கு அந்த அந்த சுகபோக வாழ்க்கை கிடைக்காது, நம்மளுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க, இவர்களை இப்படித்தான் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி முழுக்க முழுக்க நம்ம மக்களுடைய நிலங்களையும் உரிமைகளையும் தடுப்பதற்காக போடப்பட்ட உத்தரவு. அது மத்திய அரசாங்கம், அப்ப ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாம தடை செய்தது. இப்பொழுது பிஜேபி அரசாங்கமும் தடை செய்திருக்கிறது. அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கம். நம்மளுடைய போராட்டம் பேரளவுல இருக்கக்கூடாது, மிகப்பெரிய அளவுல. இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷ்ல அந்த ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையில ஸ்ரீலங்காவில் போராட்டம், ஆட்சியை தூக்கி எறிஞ்சாங்க. அது மாதிரி மிகப்பெரிய அனைத்து இயக்கங்களையும் அமைப்புகளையும் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கிறிஸ்தவ மக்களுக்கு, முஸ்லிம் அமைப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்கு, சட்டத்தை ரத்து செய்வதற்கு. போராட்டம் இல்லாமல் நம்மளுடைய வெற்றி பெற முடியாது. வழக்கு போட்டாலும் வழக்கு என்ற பேர்ல அப்படியே 20 வருஷமா நடந்துட்டு வழக்கு, அது ஒரு முடிவுக்கு வராது. போராட்டமே தீர்வு என்பதை தமிழக மக்கள் நல கட்சியின் சார்பாக போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். ஜனநாயக மக்கள் கழகம் தொடர்ந்து அவர்களோட தோள் கொடுத்து தோழமையாக பயணிப்போம். வருங்காலத்தில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சலுகைகளும் கிடைக்க அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் இணைந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தமிழக மக்கள் நல கட்சியின் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்னை அழைத்து பேச வாய்ப்பு அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து கூட்டத்தின் வாயிலாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.